இந்த லாங் வீக்கெண்டுக்கு ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்தை பார்க்கலான்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகலான்ட்டு ஆரோ ஹப் அப்படின்னு ஒரு மால் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் டைமாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். பள்ளிக்கரணையிலேருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆரோ ஹப் அப்படிங்கிற மாலில், அதாவது பிவிஆருக்கு தான் இந்த படத்தை பார்க்க போனோம். சரி, நான் போகும்போதே இந்த படத்தோட விமர்சனத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, ஐஸ்வரி கணேசனுடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சிருக்கிறாரு. கோகுல் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கோகுல் யார் அப்படின்னா, இதற்குத்தானே ஆசைப்படுகிறாய் அப்படிங்கிற படத்தையும் காஸ்மோராங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணவர். சரி, ஓகே, இந்த காம்பினேஷனில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சூஸ் பண்ணி போகிறோம். இந்த ரூட்டை பாருங்கள், கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலான்ட்டு எப்படா ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டே ஒரு மாலை வச்சுருக்காங்க, அந்த மாலுக்குள்ளே வேறு பிவிஆர் தேட்டர் வச்சுருக்காங்கன்னு ஒரு ஆச்சரியத்திலே போகிறோம். ஏன்னா படத்தில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் நம்ம போகிற ஜேர்னியாக நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் டைம் அந்த தேட்டருக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் இங்கே போயிட்டுருக்கோம். சரி, இந்த படத்துக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கிறான், இளம் வயதில். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன சலூன், சிங்கப்பூர் சலூன். அந்த சலூனில் ஒருத்தர் வந்துட்டு பார்பர் இருக்கிறாரு. அவருடைய வெட்டுற திறமையை பார்த்து, முடி வெட்டுற திறமையை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக மாறணும், முடி வெட்டுறவராக மாறணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கதையோட முடிவு என்ன அப்படின்னா, இவர் ஆனாரா ஆகலையா, என்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தான் நாட்டு. கோகுலுக்கு என்னோடய கொஸ்டின் என்னென்னா, ஊர் உலகத்தில் என்னென்னமோ கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு இது எப்படி அவருக்கு தோணுச்சுன்னே தெரியல. சரி, ஓகே, தோணிருச்சு, அதை எடுக்கிறாரு. சரி, ஓகே, இந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளாக வர்றான். வந்த பிறகு இந்த கதையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குழப்பம். கதைக்குள்ள கதை. இவர் வேறு வித்தியாசமாக ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ கௌதம வாசுதேவன் படம் மாதிரியே இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கதை ட்ராக் மாதிரி எங்கே போகுது அப்படின்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வீடு கட்டினோம்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். விடிஞ்சு இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மரம் இருந்துச்சு, கிளி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு கதை போகுது. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, பார்பராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மினிமமாக ஒரு லைஃப் தான் வாழ முடியும், லார்ஜர் லைஃப் வாழ முடியுமா, அப்பர் மிடில் கிளாஸ் வாழ முடியுமா, முடியாதா அப்படிங்கிற கதையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. இவங்க அப்பா வந்து சில அட்வைஸ்லாம் சொல்கிறாரு. சரி, ஓகே, இப்படியே தான் போகுமான்னு பார்த்தா, திடீர்னு விஜய் டிவியில் நடக்கிற டான்ஸ் ஷோலாம் இருக்கும் இல்லையா, ஜோடி நம்பர் 1, ஜோடி நாரடியா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு கேங் வந்துட்டு அதுக்கு வர்றாங்க. அதுக்கு இவர் முடி வெட்டி விட்றாராம். இவர் முடி வெட்டின ஸ்டைலை வச்சுட்டு அந்த ஷோக்குள்ளே விட்ட விட்றாங்கலாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே? கொத்து புரோட்டா வந்த மாதிரி, கொத்து புரோட்டா வாங்குவோம்ல, புரோட்டாவை முழுசாக கொடுத்தாலும் சாப்பிட முடியாது, அதை பிச்சு போட்டு ஒரு மாதிரி குழப்பின மாதிரி. கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை. இவர் ஆக்டிங்கும் பார்த்தா அவ்வளோ பெரிய பிரமாதமாலாம் இல்லை. அவருக்கு என்ன வருமோ அதை செய்யாமல் நானும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நானும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கதை சொல்கிறேன்னு சொல்லிலாம் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஆர்ஜே பாலாஜி மேலே நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு டேலண்ட்டான ஒரு காமெடியன், அதுதான் இங்கே இருக்கிற டேகு. அதை தயவுசெய்து அவர் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து விஜய், அஜித், சிவகார்த்திகேயன் இவங்க நடிக்கிற படத்து மாதிரி நடிப்பெல்லாம் வராதுங்க. நடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வேணால் வந்துட்டு அங்கங்கே பிரம்மாண்டத்தையும் கெட்டப்ஸையும் பண்ணலாமே ஒழிய நடிக்கலாம் முடியாது. ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப நடிக்க ட்ரை பண்ணார். இந்த மாதிரி ஒரு கதையிலையும், இந்த மாதிரி ஒரு திரைக்கதையிலையும் நீங்கள் நடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா எடுபடாது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அந்த கண்டென்ட், கதை தான். கதையும் இங்கே சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை. சரி, ஓகே, மாலுக்குள்ளே வாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு பார்க்கிங்கை தேடலான்னு பார்த்தா, பார்க்கிங் வந்து 3-4 ஃப்ளோர் போனாங்க. அருமையான ஒரு மால். இப்படி ஒரு மால் இங்கே இருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த படத்து மூலம் தான் கண்டுபிடிச்சேன். சிங்கப்பூர் சலூனுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த மாலை கண்டுபிடிச்சது தான். இந்த மாலுக்கு அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியந்தான். நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு வர்றதே பெரிய விஷயம். ஆனால் படம் பார்க்குறதுக்காக ஒரு மாலுக்கு போயிட்டு வரங்கிறது இதை விட பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆகும்போதே எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. நான் நினச்சேன் பிவிஆர் தேட்டர் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய மால். மால் அப்படிங்கனாலே பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய மால் இருக்கே அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமே. எல்லோரும் தயவுசெய்து முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் இந்த மாலுக்கு வாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கே பிவிஆர் தேட்டருக்கு முடிஞ்சால் படமும் பார்க்கலாம். ஆனால் சிங்கப்பூர் சலூன் மாதிரி படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் எங்கேயாவது புதுசாக ஓடுறதுக்கு வந்தீங்கன்னா தான்
நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி படம் பார்த்துட்டு வந்த சோகம், உள்ளே என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. கதை சொல்கிறாங்களா, திரைக்கதை சொல்கிறாங்களா, பாடல்கள் இருக்குதா, காமெடி இருக்குதா, எதுவுமே இங்கே இல்ல. அப்போ என்ன செய்கிறது? இந்த மாதிரி வந்து மாலுக்கு வந்துட்டு சுற்றி கித்தி கடையில் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உள்ள பாப்கார்னு, காஃபி, அப்புறம் டோனட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொடுத்த காசோட அதிகமான காசுக்கு வந்து நம்ம செலவழிச்சிட்டு வர வேண்டியதாகி போச்சு. ஆனால் தயவுசெய்து ஆர்ஜே பாலாஜி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு காமெடியன் தானே வெளியே நீங்கள். ஒரு மிகப்பெரிய ஹீரோ இல்லை. அதற்கு வந்து இன்னும் ஒரு 7, 8 படம் நடிங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயனே கஷ்டப்பட்டு தான் ஆனார். நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகுங்க. அவருக்கு இடையில ஏகப்பட்ட சர்க்கிள் இருக்குது. கதைகளை சூஸ் பண்ணும்போது, இந்த கதை படம் பார்க்குறவங்களுக்கு ரிலேட் ஆகுமா, என்கேஜ்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு பார்த்துட்டு செய்யணும். அப்படி பார்க்கல அப்படின்னா இப்படி தான் வந்து நிற்கும். இதில் என்ன கதை, என்ன சொல்ல வந்தோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிற எந்த விதமான விளக்கமுமே இங்கே கிடையாது. பிவிஆர் தியேட்டர் அழகாக இருக்குது, அவ்வளோதான். அவங்க வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கிது. ஆனால் படங்கள் சரியில்லை, கதைகள் சரியில்லை, திரைக்கதைகள் சரியில்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தயவுசெய்து ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு படங்கள்லாம் எடுக்க வேணாம். ஐஸ்வரி கணேசன் வந்து ப்ரொடக்ஷனில் காசை போட்டு போயிடுறாரு. பட் ஆனால் அந்த டைரக்டர்கள் கோகுல், இன்ஃபேக்ட் கோகுல் வந்து நல்ல டைரக்டர் தான். ஏன் இதில் இவ்வளோ மிஸ் பண்ணாருங்கிறது நமக்கு இன்னும் ஆச்சரியம்.